வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்தில், அனிருத் ரவிச்சந்திரன் அவரோட இசையில், சிவகார்த்திகேயன், பிஜிமேனன், வித்யூ ஜிம்வால், ருக்மணி வசந்த், சபீர், விக்ராந்த் மற்றும் பலர் நடித்து இப்போ தியேட்டரில் ரீசெண்டாக வெளிவந்த மதராசி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஆல்ரெடி இதே பேரில் வந்து பார்த்துக்கிட்டோம் ஒரு பேர் வந்திருக்கு, படம் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் நடித்த படம். அவங்ககிட்ட பார்த்தா ப்ராப்பராக வந்து பார்த்துக்கிட்டனா ரைட்ஸ் வாங்கி இந்த பேரை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், படத்தோட கதைக்கும் படத்தோட பேருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இம்மி அளவு கூட படம் சம்மந்தம் கிடையாது. கண் இமை அளவு கூட வந்து பார்த்தா இந்த படத்தில் அந்த மதராசிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனோ அந்த படத்தில் இருக்கவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எக்ஸப்ட் அனிருத்தை தவிர. ஏன்னா அனிருத் மட்டும்தான் வந்து பார்த்துக்கிட்டா மதராசின்னு பிஜிஎம் போட்டுக்கிட்டே இருக்கா. அப்படி மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதராசிங்கிற பேரை வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தை தவிர மற்ற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு மதராசின்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டதுக்கு, ஏஆர் முருகதாஸ்ட்டை கேட்டதுக்கு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன் பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வில்லன் பார்த்தா ஒரு நார்த் இந்தியன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதராசி அப்படி மாதிரி ஒரு பார்த்துக்கிட்டனா ஒரு காது குத்துனா. அப்படி அது உண்மைதானே அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரவிருச்சு, எக்ஸப்ட் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை வந்து பார்த்தா துப்பாக்கி கலாச்சாரத்தை வந்து பார்த்துக்கிட்டனா இது பண்ணணும், நிலைநாட்டணும், துப்பாக்கி கலாச்சாரத்தை பார்த்தா பரப்பணும் அப்படின்ட்டு நார்த் இந்தியாவில் பார்த்துக்கிட்டனா ஒரு தீவிரவாத கும்பல் வந்து பார்த்துக்கிட்டனா தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க வந்து பார்த்தா ஒரு 5 கண்டெய்னரில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கொண்டு வராங்க. அந்த கொண்டு வர கும்பல் வந்து பார்த்துக்கிட்டனா துப்பாக்கியை பரப்புனாங்களா. இதில் வந்து பார்த்துக்கிட்டனா சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு காதல். அந்த ருக்மணி வசந்த் வந்து பார்த்துக்கிட்டனா தன்னோட காதலிக்காண்டி பார்த்தீங்கன்னா எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வரா. அப்படி இதில் வந்து பார்த்தா அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா டெய்லியே சொல்லியிருப்பாங்க, இவன் ஒரு விஷயத்தை முடிச்சானா வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நிறைவேறாமல் முடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அந்த விஷயம், ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் இஷ்யூக்காண்டி தன்னோட காதலிக்காண்டி பார்த்தீங்கன்னா கடைசி எல்லை வரைக்கும் போகிற. அப்படி தன்னோட காதலிக்காண்டி எதுவும் பண்ணக்கூடிய ஹீரோ. இப்படி ஒரு கதை புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கதை. படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று தலையில் மூளைன்னு ஒன்று இருந்தால் அந்த மூளையை வந்து பார்த்தா கழட்டி வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் வந்து பார்த்தா குப்பை தொட்டி இருந்தால் குப்பையில் தொட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் படத்தை பார்க்கவே போகணும். ஏன்னா படத்தில் லாஜிக் மிஸ்டேக் இருக்கலாம், ஆனால் மிஸ்டேக்கே லாஜிக் வந்து பார்த்துக்கிட்டா பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தா இந்த படத்தை பார்த்தா அவ்வளோ பெரிய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. ஏன்னா என்ஐஏங்கிறது வந்து பார்த்தா எவ்வளோ பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு, போலீஸுக்கே வந்து பார்த்துக்கிட்டா ஆர்டர் போகிற டிபார்ட்மெண்ட்டு, அவங்கக்கிட்ட இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டு அங்கே வந்து பார்த்தா தீவிரவாத கும்பல் வந்து பார்த்தா போய் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம ஏஆர் முருகதாஸை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணாரா, ரிசர்ச் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் அவர் சொல்லியிருந்தா அப்படி இந்த படம் பார்த்தா கஜினி சாயலையும் துப்பாக்கி சாயலையும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் கஜினி சாயலை மறந்து போகிற அப்படி துப்பாக்கி சாயல் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் குறையில. ஆனால் லாஜிக் மிஸ்டேக்குங்கிறது மிகப்பெரிய ஓட்டையாக இருக்குங்க. ஏங்க துப்பாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் வரவங்க 5 கண்டன் லாரி ஃபுல்லாக வந்து துப்பாக்கி கொண்டு வருவாங்க. எங்கே ஒரு டோல்கேட்டில் நிப்பாட்ட மாட்டாங்களா, இல்லை ஒரு ஹைவே பேட்டில் நிப்பாட்ட மாட்டாங்களா, அதான் ரோட்டில் அண்ணாமலை தீராங்களே போலீஸு, அவங்க பாட மாட்டாங்களா. அசால்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டு தமிழ்நாடுக்குள்ளே வராங்களாம்மா, துப்பாக்கி வந்து பார்த்தா அதுவும் இலவசமாக தராங்களாம்மா. இலவசமாக எப்படிங்க நம்புற மாதிரி அங்கே இருக்குது. லாஜிக் மிஸ்டேக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம் நம்ம ஏஆர் முருகதாஸ் சார். லாஜிக்கே பார்க்காம ஒரு ஆக்ஷன் படத்தில் அப்படி தான் காட்டணும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்தளவுக்கு லாஜிக் மிஸ்டேக்லாம் வச்சு காட்டினது இன்றைக்கி காலகட்டத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா நம்புகிற மாதிரி இல்லை, நம்ப தகுந்த மாதிரி இல்லை, நம்பக்கூடிய விதத்தில் இல்லைங்கிறது நிரசமான. தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லாஜிக் பார்த்துட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 1980s 70s இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாமல் படமெல்லாம் எடுத்தோம்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் இல்லை, அற்ற ஃப்ளாப் ஆகுங்கிறதுல எந்த மாட்டுக்கத்தும் கிடையாது. பட் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆக்ஷனுக்காக நான் உயிரே விடுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டு மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா
கெவின்ங்களா அவர் பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்காண்டி ரொம்ப மெனக்கட்டுருக்காருங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்தா மிரட்டி விட்டுருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமரன் படத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக லைட்டாக ஃபார்ம் ஆனார். இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிறத 100% நிரூபிச்சிருக்கு. அப்படின்னா பாடியை உடம்பை ஏற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு அந்த குழந்தைத்தனமான ஒரு நகைச்சுவையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க முழுக்க ஆக்ஷனுக்காண்டி வந்து பார்த்தா உழைச்சிருக்கா அப்படிங்கிறது அவரோட சண்டை காட்சிகளே தெரியுது. ஏன்னா சும்மா வந்து பார்த்தா ஏனோ தான் நடிக்காமல் சண்டை காட்சிகளில் அற்புதமாகவும் பண்ணியிருக்கா, அப்படி அசால்ட்டாகவும் பண்ணியிருக்கா, அப்படி அதுக்கு தேவையான எஃபர்ட்டை போட்டுருக்காரு அப்படிங்கிறது அவர் பண்ணக்கூடிய ஸ்டண்ட்லேயே தெரியுது. ஒவ்வொரு நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த மாதிரி வந்து பார்த்தா இந்த படத்தில் நம்ம சொல்லக்கூடியனா நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தல் கிடச்சோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேனன் துப்பாக்கி போட்ட வில்லன் இருக்கா பார்த்தீங்களா, அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டினா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டினா ஒரு அற்புதமான கைத்தட்டல். துப்பாக்கி போட்ட வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ட்ரு பண்ணும்போது அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரசித்தாங்க. ஏன்னா சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்துக்கிட்டினா அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து வரக்கூடிய ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்துக்கிட்டினா வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து பார்த்தா இன்ட்ரோலுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டினா பாட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டினா வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு தேவையான பாட்டு எல்லாமே வந்து பார்த்தா இன்ட்ரோலுக்கு முன்னாடி வச்சு முடிச்சதுனால நமக்கு வந்து பார்த்தா படம் ஃபஸ்ட்டாக போகும்போது கொஞ்சம் லேக் அடிக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா சொல்ல கொஞ்சம் லேக் அடிக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்ட்ரோக்கு அப்புறம் பார்த்தா படத்தை பார்த்தா கொஞ்சம் ஸ்கிரிப்பாகவே கொண்டு போனாங்க. அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலும் தேவையில்லாமல் பாடல்கள் வச்சு திணிக்காமல் அடுத்துன்னு பார்த்துக்கிட்டினா அடுத்த சண்டை அடுத்து ஒரு நிதானமான பேச்சு அப்படி சண்டை அப்படின்னு போயிட்டு இருந்தனால நமக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தா படம் போடிச்ச மாதிரி தெரியல. ஆனால் இன்ட்ரோலுக்கு முன்னாடி பார்த்தா படம் வந்து பார்த்தா கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா படம் வந்து பார்த்தா கிட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் தவிர்த்துனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும். ஏஆர் முருகதாஸுங்கிற யாருங்க, ஏன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ரமணா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பொடுப்பு கிட்ட கொடுத்தவர். விஜய்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கத்தி துப்பாக்கி சர்க்கார் ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தவர். இந்த மாதிரி ஹிட்டெல்லாம் கொடுத்த மனுஷன் அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீனாங்கன்னு ஒரு ஹிட்டை கொடுத்தபடி இந்தளவுக்கு பார்த்தா ஹிட்லாம் கொடுத்து போட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பார் சிக்கந்தர் ஜமீன்லாம் பார்த்தீங்கன்னா சோட போனதுனால அவரோட கற்பனை திறன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னு தோணுது. ஆனால் எழுதியிருக்கா அப்படி ஸ்க்ரீன் பிளேங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக உட்காந்து எழுதியிருக்கா அப்படி. ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே ஆகாமல் அடுத்து என்ன அப்படிங்கிறதுல அவர் கிட்ட கொண்டு போனது வந்து பார்த்துக்கிட்டினா எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டினா தெளிவாக தெரிஞ்சு இந்த மாதிரி தான் உட்காந்து இருக்கணும், எழுத்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம யாருக்கிட்டையுமே பயப்பட வேணாம் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்திருக்காருங்கிறது ஸ்க்ரீன் பிளே தெரிஞ்சு. ஆனால் அந்த லாஜிக் மிஸ்டேக் வந்து பார்த்துக்கிட்டினா நம்மளே ரொம்ப சோதிச்சிருச்சு. அதனால தான் பண்ணால் கொஞ்சம் ஒட்டாதமாக தெரிஞ்சு. மற்றபடி அனிருத்தோட மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டினா ஆல்ரெடி சலம்பல பாட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி கிட்டாகி போச்சு படம் வரதுக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறம் அந்த பாடல் எதுவுமே வந்து பண்ணால் நம்ம கூட பெருசாக ஒட்டாமல் இருந்தாலும் பட் கேட்குற மாதிரி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாச்சியாக இருந்தாங்க. ஆனால் பின்னணி செயலில் வந்து பார்த்துக்கிட்டினா அனிருத்து அரைச்சமாகவே அரைக்கிற அப்படி எப்போ திறந்தால் போகிறாருன்னு தெரில, பார்ப்போம். அரைச்சமாகவே அரைக்காமல் அனிருத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ்ஸாக நிறைய எதிர்பார்க்குறோம். அவர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டு மிரட்டுறா அப்படியோ அதே மாதிரி மற்ற ஹீரோஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாரபட்சம் பார்க்காம போட்டுருந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவர் எல்லா படத்துக்குமே கண்டினியூஸாக அவருடைய செவியை கெடுக்கிட்டு இருக்கனால ஒருவேளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டா அரைச்சமாகவே இறக்கிற மாதிரி நமக்கு தெரியுதோ அப்படின்னு நமக்கு தோணுது. பட் ஆனால் அவர்கிட்ட வந்து பார்த்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கும், நிறைய எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குது, அவர் மேலே இருக்குது. அவர் பண்ணக்கூடிய ஆள் தாங்க, பண்ணாமல் போக மாட்டா அப்படி. அடுத்து வந்து பார்த்தா ஜெயலலிதா பண்ணிகிட்டு இருக்கா அப்படி. ஜெயலலிதாவுக்கு வந்து பார்த்தா அரைச்சமாகவே இருக்காமல் கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. தலைவர் படத்தை சிறப்பாக பண்ணோம் அப்படி. மற்ற படங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன பண்ண வச்சுருக்காரு, என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் ருக்மிணி வசந்த் ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டினா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் ஹீரோயின் வருவாங்க போவாங்க. பட் ஆனால் இவங்களோட கேரக்டர் பார்த்தா கொஞ்சம் இந்த படத்துக்கு தேவையான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்ததுனால அவங்களுக்கு தேவையான இடத்துல கொடுத்து போயிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த வித்யூ ஜமால் வந்து பார்த்துக்கிட்டினா நடிச்ச சபீர் விக்ராந்த் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டினா அங்கங்கே கதையில் தோண்டி போயிருந்தாலும் படத்தை நகரத்தை கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி இந்த கேரளாவில் ஒருத்தர் இப்போ அப்படி கேரளா சினிமாவில் ஒருத்தர் அப்படி எனக்கு எப்போ செய்தி தெரில, 3 நாள் கழித்து அவரை நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குறோம். அவரோட நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாக இருந்துச்சு. மொத்தத்தில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்கை தவிர்த்துட்டு ஆக்ஷன் பிரிவுகள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்க வேண்டிய படம். ஏஆர் முருகதாஸ் கம்பேக்கான்னு கேட்டால் 50-50 தான். 50% பார்த்தீங்கன்னா இப்போ தேறிட்டார், 50% பார்த்தா தேரலைங்க நான் சொல்லுவேன். 50-50 இருக்கா அப்படி. அடுத்தடுத்த படங்களில் அவர் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் ஸ்ட்ராங் பண்ணி லாஜிக் மிஸ்டேக் குறைச்சி இன்னமும் வந்து பார்த்து திரைக்கதையில் கொஞ்சம் ஸ்கிப்பை கொடுத்தாருன்னா
அவர் 100% கம்பேக் அப்படிங்கிறத ஆயத்தமாக சொல்லிடலாம். பார்ப்போம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு. எத்தனை பேர் மதராசி படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தவங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு படத்தில் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவாக பண்ணியிருக்கேன். இந்த ரிவ்யூ ஏதாச்சும் குத்தம் குறை இருந்தால் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு, சப்ஸ்கிரைப்பு, முழு நீள வாட்சிங் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும். அதனால் அனைவரும் முழுசாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் தெரிவிங்க. அதை நான் கண்டிப்பாக பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதை பெஸ்ட்டாக அடுத்த வீடியோக்கள் நான் தரேன். இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் சினிமா செய்திகளும், தமிழ் படங்கள், புதிய மற்றும் பழைய படங்கள் ரிவ்யூ செய்யப்படும். அது எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்வோம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.